இந்த 5 days மார்க்கம் ஒர்க் ஷாப்பில் வந்து கலந்துக்கிட்டது ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து இருக்கிற அதாவது அந்த 5 daysலையும் ஒரு மார்க்கம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்களும் அதை தவிர்த்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து சிவன் அருளால் நாங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. ஒர்க் ஷாப்க்கு வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. மேம் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. 5 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. குருகுலங்கிற ஒரு விஷயத்துல நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம். அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்புறம் எல்லா விஷயமும் சொன்னாங்க. ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வரோம்னாவே பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புறதுக்கே. சேஃப்டி இருக்குமா, ஒரு வெளியில போய் தங்குறதா இருந்தா அது கண்டிப்பாவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து இங்க மேமோட வீட்டை தங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த வித இனிமே அவங்க ஒர்க் ஷாப் நடத்துறப்போ இங்க எந்த வித கஷ்டமே இல்லாம பேரண்ட்ஸ் வந்து அவங்க பொண்ணுங்களை அனுப்பலாம். இங்க வந்து அவங்க வீடு, உங்க வீட்டுல எப்படி உங்க குழந்தைங்க இருப்பாங்களோ அதை விட இன்னும் நல்லா சேஃபா பாத்துப்பாங்க. இங்க ஒரு ஃபேமிலி தான். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவ்வளோ நல்லா பாத்துப்பாங்க. மேம் ஆகட்டும், மேமோட ஹஸ்பண்ட் ஆகட்டும், அவங்க மருமகள்லேருந்து மகன்லேருந்து அம்மாலேருந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க தங்கச்சி ஆகட்டும் எல்லாரும் எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. சர்வ் பண்றதுலேருந்து எல்லாமே அவங்க குழந்தைங்களாகட்டும் எல்லாருமே எங்களுக்காக பண்ணாங்க. ஒவ்வொரு வேலையும் அவங்களுக்கு வேலை பார்க்குற சர்வெண்ட் இருக்கட்டும் அவங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் எங்களுக்காக பார்த்துக்கிட்டாங்க. அதனால இனிமே மேம் ஒர்க் ஷாப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்களை நம்பி அனுப்புங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஐயோ குழந்தைங்களை வந்து விடுறோமே, தனியா இருக்காங்களே, என்ன பண்ணுவாங்க, எப்படி அட்டன் பண்ணுவாங்க அப்படின்லாம் நீங்க எந்த கஷ்டமே பட வேண்டாம். அது எந்த கஷ்டமே படாம உங்க குழந்தைங்களை கொண்டாந்து விட்டுட்டு போங்க, வந்து கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு நல்ல விதமான ஒரு பயிற்சி கிடைக்கும், நல்ல விதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த அனுபவம் வேற எங்கேயும் கிடைக்காது. நன்றி. நான் மேடம்க்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி. மேமுக்கும் நன்றி, அவங்களோட சகோதரிக்கும் நன்றி, அவங்க அம்மாவுக்கும் நன்றி, மேமோட ஹஸ்பண்டுக்கும் நன்றி. ஹாய், நாங்கள் வந்து சித்ரா டான்ஸ் ஸ்கூலில் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணோம். குரு சின்னமனு டாக்டர் சித்ரா, அதான் எங்கள் பெரியம்மா தான். அவங்கள பெரியம்மா அப்படின்னு சொல்கிறத விட குருவாக ரொம்ப நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒர்க் ஷாப்பு. இதுக்கு அடுத்த வர ஒர்க் ஷாப்பில் நாங்களும் கண்டிப்பாக கலந்துப்போம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கலந்துக்குவோம்.